ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் செக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பை அண்ட் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணி பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே, ஃபைன். நேத்து வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு பர்ஃபெக்டா இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் எல்லாமே ஒர்க்கா இருக்கும். எத்தனை பேர் வீடியோஸ் நேத்து பார்த்து லெவல்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்றேங்க. கொஞ்சம் பெரிய சப்போர்ட்டா இருக்கும் மற்றவங்களுக்கு எல்லாமே. ஓகே, ஃபைன். இப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப்ல கொடுத்த லெவல்ஸும் இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த லெவல்ஸும் நான் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் நான் மெம்பர்ஷிப்போட அப்டேட்ஸ் கொடுத்துறேன். தெரியுங்களா? நேத்து இந்த ஜோன் இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மார்க்கெட்ல லைக் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஜோன் ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த ஹை தான் ஃபர்ஸ்ட் டார்கெட், நமக்கு இந்த ஹை செகண்ட் டார்கெட், இது வரைக்கும் ரீச் ஆகும்னு சொல்லியிருப்போம். கரெக்டா பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இந்த ஹை வரைக்கும் போயிடுச்சு. நம்ம கொடுத்த லெவல்ஸ்ல மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா ரியாக்டா இருக்கும். மேபி நீங்க நேற்று லெவல்ஸ் பார்த்தவங்க ட்ரேட் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காம பார்த்தவங்க எல்லாமே கமெண்ட் பண்றேங்க. இன்னைக்கு லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு. இன்னைக்கு சேம் ஜோன் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சூப்பரா ரியாக்டா இருக்கும். லைக் நல்ல பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து இந்த ஹை வரைக்கும் மார்க்கெட் வந்து ஈஸியா மூவ் ஆச்சு. ஆனா இன்னைக்கு நான் தான் இன்னைக்கு கொஞ்சம் சொதப்பிட்டேன் மார்க்கெட்ல. என்னன்னா நான் கொடுத்த லெவல்ஸ் பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலா நேத்து நான் உங்களுக்கு சொன்னது என்னன்னா, இந்த 54,400 டார்கெட் போதும். இப்போ நல்ல நோட் பண்ணிருப்பீங்க. இந்த ரேஞ்ச்ல மார்க்கெட் இருக்குன்னா அந்த எக்ஸாக்டா 54,083 54,183 இந்த ரேஞ்ச். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச்குள்ள மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலான்ட்டு பர்ஃபெக்டா கொடுத்தது. இப்போ ரேஞ்ச் வந்து சப்போர்ட் எடுத்து இந்த 183 மேபி இங்க ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தா எனக்கு ஆனா இந்த ரேஞ்ச்ல என்ட்ரி கிடைக்கல. அகைன் இந்த மொமெண்டம் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ட்ரி கிடைச்சது. ஏன்னா இந்த கேனலோட க்ளோஸ்ல என்ட்ரி எடுத்துட்டேன். க்ளோஸ்ல என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் லைக் எனக்கு மார்க்கெட் வந்து கரெக்டா ஒரு 3 o'clock வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல மொமெண்டம் தான் நீங்க பார்த்திருப்பீங்க. அகைன் நமக்கு நல்ல ஃபால். இன்னைக்கு நான் ஒரு 18,000 rupees எனக்கு ப்ராஃபிட் ரன் ஆயிட்டு இருந்தது. ப்ராஃபிட்ல இருந்து எனக்கு லாஸ் வந்து 1,000 rupeesல நான் க்ளோஸ் பண்ணேன். எக்ஸாக்டா இங்க நான் க்ளோஸ் பண்ணியிருப்பேன் ட்ரேட். ஓகே, ஃபைன். இன்னைக்கு நான் தான் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணேன். ஏன்னா எனக்கு டைரக்டா பிரேக் அவுட் கொடுத்துச்சு பாத்தீங்களா. இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஹைல போய் டார்கெட் ரீச் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு டார்கெட் ரீச் ஆகல. அகைன் பேட்டர்னுக்குள்ளே எனக்கு மார்க்கெட் வந்துருச்சு. அதால இன்னைக்கு நான் ஒரு 1000 சம்திங் லாஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, ஓவர் ட்ரேட் பண்ணல, டிசிப்ளினா நீங்க ட்ரேட க்ளோஸ் பண்ணிட்டோம். அந்த மெம்பர்ஷிப்ல லெவல்ஸ் ஒண்ணு இன்னைக்கு நான் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் கொடுத்துருப்பேன். வாய்ஸ் நோட்ல இந்த வாய்ஸ் நோட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாய்ஸ் நோட்லாம் A to Z எல்லாமே அப்டேட்ஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த லெவல் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஒன்னு மார்க்கெட் வந்து 54,083 உடைக்குதுன்னா இந்த ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து ஈஸியா அந்த லோ வரைக்கும் வந்துருன்ற ஒரு வியூ கொடுத்துருப்போம். அதில் தான் நான் பிரேக் அவுட் ஆகட்டும் வெயிட் புட் ஆப்ஷன் நிறைய பேர் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, ப்ரோ புட் ஆப்ஷன் போலாமான்ட்டு. எடுக்காதீங்க, இந்த லோவை கட் ஆச்சுன்னா எடுக்கலாம்னு சொல்லியிருப்பேன். அகைன் மார்க்கெட் வந்து இந்த 54,183 கட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் சைட்ல போகலாம்னு சொல்லியிருப்பேன். எக்ஸாக்டா அந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. இந்த ட்ரேட் தான் நானும் எடுத்திருப்பேன். உங்களுக்கு நான் மெம்பர்ஷிப்ல கொடுக்குற ட்ரேட் தான் எடுப்பேன். இன்ட்ரெஸ்டட் இருக்குன்னா இல்ல எந்த கால்ஸுமே கொடுத்துருக்க மாட்டோம். நல்லா தெரியுதுங்களா? எந்த கால்ஸுமே கொடுத்துருக்க மாட்டோம். ஓஐ டேட்டாவோட ரிஜெக்ஷன் ஜோன் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு நீங்க ஓஐ டேட்டாவோட லெவல்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா ரியாக்டா இருக்கும். நமக்கு ஓஐ டேட்டா பிரேக் அவுட் சப்போர்ட் எடுத்து நல்லாவே மூவ் ஆச்சு. இது நான் பிரேக் அவுட் கொடுத்த கன்ஃபர்மேஷன்ல தான் நான் பையும் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்து நல்ல மொமெண்டம் எடுத்து மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஓகே, இது ஒரு கன்ஃபர்மேஷன், மெயின் கன்ஃபர்மேஷன். ஓகே, ஃபைன். நேத்து லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆச்சு, நீங்க எப்படி ட்ரேட் எடுத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்றேங்க. மத்தவங்க பாக்குறவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சேம் தான். நேத்து என்ன வீடியோஸ் லெவல்ஸ் பாத்தீங்களோ அதே சேம் ஜோன் தான் இன்னைக்குமே ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் நாளைக்குமே ரியாக்ட் ஆகும். சிம்பிள். நாளைக்கான எக்ஸ்பெக்டட் ஜோன் தான். நாளைக்கு வந்து இந்த குரூஷியல் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. 54,083 ஜோனை நாளைக்கு உடைக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். 53,919 ஓகேங்களா, இந்த ரேஞ்ச் வரைக்கும் மார்க்கெட் ஈஸியா ஃபால் ஆயிடும். இப்ப இன்கேஸ் இந்த 54,183 இங்கதான் இருக்கு. மேபி நாளைக்கு இங்க இருந்து மார்க்கெட் இங்க இருந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்து சப்போர்ட் எடுத்துன்னா இந்த 54,409 வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் மூவ் ஆயிடும். இதான் நாளைக்கான லெவல்ஸ். ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்றது நாளைக்கு கொஞ்சம் மூவ் பெருசா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகே, ஏன்னா நான் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, இன்னைக்கு நான் இது எதனா ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா ஒரு பக்கம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நாளைக்கு மூவ் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதனா ஒன் சைட் மார்க்கெட்ல டைரக்ஷன் பெருசா இருக்கும். ஓகேங்களா, டைரக்ஷன் பெருசானா ஒரு 300 பாயிண்ட்ஸ் 350 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்ச்ல இருக்க பாசிபிள் இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும். ஒன்னு இந்த ரேஞ்ச் நாளைக்கு இந்த பாயிண்ட் கன்சால்டேஷன் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஓகே, ஃபைன். அண்ட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண இன்னும் ஒரு 2,900 ஃபாலோவர்ஸ் தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. இந்த வீடியோஸை லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்க டெய்லி லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணாங்க. பிளைண்டா ட்ரேட் யாரும் எடுக்காம லைக் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் போகாம இங்க வந்தா கால் ஆப்ஷன் பண்ணலாம், இங்க வந்தா புட் ஆப்ஷன் போலான்ற ஒரு ப்ராப்பர் அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும்.
முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கும் அந்த லைக் நீங்க ஒரு ஷேர் பண்றதால அவங்களுக்கு அந்த ட்ரேடிங்கோட ஸ்கில் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் லைக் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். சிம்பிள் திருப்பி லெவல் சொல்றேன் பாருங்க. நாளைக்கு கன்சால்டேஷன் ஜோன்னா 54,083, 54,183 இந்த ரேஞ்ச்ல நாளைக்கு பிரேக் அவுட் ஆகும்னா சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஈஸியா மார்க்கெட் மூவ் ஆயிடும். இப்போ நமக்கு 54,083 உடைக்குதுன்னா இந்த ரேஞ்ச் ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆயிடும். இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆயிடும். இன்கேஸ் இந்த லெவலை தாண்டுது அப்படின்னா நம்ம மெம்பர்ஷிப் குரூப்ல வாய்ஸ் நோட்டா உங்களுக்கு கொடுத்துறோம் எந்த லெவல் இருக்கு அதுக்கப்புறம் ரியாக்ட் ஆகும்னு. இப்ப இருக்கிற குரூஷியல் லெவல்னு பாத்தீங்கன்னா இந்த 54,409 53,990 தான் அப்ப இருக்கிற குரூஷியல் லெவல். மேபி இந்த லெவல்ஸை கிராஸ் ஆகுதுன்னா நான் உங்களுக்கு மெம்பர்ஷிப்ல அப்டேட் கொடுத்துறேன். ஓகே வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துலாம். சேம் தான். இப்போ நீங்க நிஃப்டியோட லெவல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கொடுத்த லெவல்ல பர்ஃபெக்டா ரியாக்ட் ஆகும். மார்க்கெட் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக் இந்த 24 இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா சின்ன சின்ன டார்கெட் தான் நிஃப்டி. இப்போ நான் எதுக்காக நான் நிஃப்டி இன்னைக்கு நான் ட்ரேட் எடுக்கலாம், சின்ன டார்கெட் தான். இப்போ நான் இன்னைக்கு நிஃப்டியில் எடுத்திருந்தாக்கணும் நான் ஒரு ஆல்மோஸ்ட் சேஃபா நான் ட்ரேட் புக் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் பேங்க் நிஃப்டி எடுத்து ஆனால் இது மார்க்கெட்டோட மிஸ்டேக் கிடையாது, நான் பண்ண மிஸ்டேக் இன்னைக்கு. என்னன்னா இன்னைக்கு ஆக்சுவலான டார்கெட்டே பார்த்தா நேற்று நான் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த 409 வந்தா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். எனக்கு எக்ஸாக்டா வந்தது. டைரக்டா பிரேக் அவுட் கொடுத்ததுனால தான் நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். நான் எப்பயுமே மேக்ஸிமம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் டார்கெட்டுக்காக. இந்த பிரேக் அவுட் மொமெண்டமுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பிரேக் அவுட்டும் கொடுத்தது. ஆனா சஸ்டெயின் ஆகல. திருப்பி பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுது. இது பியூர்லி என்னோட மிஸ்டேக் தான். இது ஸ்ட்ராட்டஜி தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 54,409 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். கொடுத்துருச்சு. ஆனா நான் எக்ஸிட் பண்ணாம விட்டுட்டேன். ஓகே பிரச்சனை இல்லை. ஓவர் ட்ரேட் பண்ணல, பெரிய லாஸ் பண்ணல, டிசிப்ளினா ட்ரேட் பண்ணிருந்தோம். ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ் அக்செப்ட் பண்ணிட்டோம். அவ்வளவுதான் முடிஞ்சது. நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே நாளைக்கான லெவல் சேம் தான். நேற்று வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ நாளைக்கு என்னன்னா இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா, லைக் இந்த இடத்துல ஒரு க்ரூஷியல் லைன் ஒன்று ட்ரா பண்ணிருக்கல. மேபி இந்த லைன்ல நாளைக்கு லெவல்ஸ் கிடைக்குதுன்னா இந்த 24,736 பிரேக் அவுட் ஆனாலும் புட் ஆப்ஷன் போகாதீங்க. நாளைக்கு என்னன்னா இந்த ரேஞ்ச்ல கன்சால்டேஷன் எடுத்து இங்க சப்போர்ட் எடுத்து இந்த ஹைல சப்போர்ட் எடுத்து இந்த ரேஞ்ச்ல மூவ் ஆச்சுன்னா ஈஸியா வந்து இந்த 24,867 வரைக்குமே மார்க்கெட் மூவ் ஆடும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்ட் லைனை உடைக்குது அப்படின்னா ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் வந்து 24,518 வரைக்கும் ஈஸியா ஃபால் ஆயிடும். இது லாங் ட்ரேட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த மொமெண்டம். ஷார்ட் ட்ரேட் எடுக்கிறவங்க அப்படின்னீங்கன்னா இப்ப நாளைக்கான ஷார்ட் ட்ரேட் வந்து லைக் சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நாளைக்கு இங்க இருந்து ரிவர்சல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் இந்த ரேஞ்ச்ல 24,736 ஜோன் இங்க இருந்து நான் ரிவர்சல் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த ரேஞ்ச்ல இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்னு பாத்தீங்கன்னா லைக் இந்த லோல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த லோல ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 24,837 தான் ஃபர்ஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 24,867 தான் நமக்கு செகண்ட் டார்கெட். ஓகே இதான். இப்போ கால் ஆப்ஷன் எங்க ப்ரோ போகலாம்னா 25,000 கட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் நம்ம லாங் கால் ஆப்ஷன் போகலாம். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் புட் ஆப்ஷன்ல வெயிட் பண்றது நல்லது. ஓகே புட் ஆப்ஷன்லாம் லைக் ஒரு லாங் இப்போ இந்த ரேஞ்சை உடைச்சதுனால நம்ம லாங்கா வெயிட் பண்ண முடியும். இந்த லோ உடஞ்சுனா லாங் புட் ஆப்ஷன் போகலாம். ஓகே லெவல்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சைட்ல இருக்க லெவல்ஸ் எல்லாமே சொல்றேன். நாளைக்கு குரூஷியல் லெவல் பார்த்தீங்கன்னா 24,921, 24,867, 24,837, 24,771, 24,736, 24,668, 24,615, 24,518. ஆனா நிஃப்டில என்னன்னா லெவல்ஸ் நியர்பைல இருக்கும். ஸ்கேல்பிங் போறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இது போல லெவல்ஸும் சூப்பரா ரியாக்ட் ஆகும். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஷார்ட்டா ஸ்கேல்பிங் பண்ணி ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நிஃப்டியில மட்டும் லாங் ட்ரேட்ஸ் போகாதீங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி போனோம்னா பேங்க் நிஃப்டி லெவல் சொல்லிடுறேன். 54,519, 54,409, 54,183, 54,124 இந்த ஜோன் மேபி க்ரூஷியலா இல்லைன்னா நாளைக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த ஜோன் மட்டும் 54,083, 53,919 இதான் நமக்கு பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ். ஓகே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்பதான் தெரிஞ்சு ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. யாரும் பிளைண்ட் எடுக்க மாட்டாங்க. அண்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாலும் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த அனலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்றேங்க. உங்களோட அனலைசிஸ் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு அனலிசிஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே.